வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு. வீடொன்றில் மீட்கப்பட்ட 2 சடலங்கள் விசாரணையில் வெளியான தகவல். மீண்டும் உச்சம் தொட்ட தங்க விலை, வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. யோஷித்துவுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றின் உத்தரவு, சசீந்திர ராஜபக்சவின் பிணை மனு நிராகரிப்பு. முரட்டுவையில் நிர்வாண நிலையில் கதையொதுங்கிய சடலம். இஸ்ரேலில் விசா இல்லாமல் வசிக்கும் இலங்கையர்களுக்கான நற்செய்தி. பிறந்த தினத்தில் உயிரிழந்த இளைஞர், இலங்கையில் நடந்த சோகம். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் அக்டோபர் டிசம்பர் மாதத்துக்குள் மின்சார கட்டணம் 6.8% உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார சபை தற்போது நட்டத்தில் இயங்குகிறது என்று தெரிவித்து மின்கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இந்த காலாண்டில் 783 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது மின்சார சபையின் நிதி செலவுகள் 248 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. திருத்த வேலைகள் இடம்பெற்று வருகின்ற வீடொன்றில் இருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சடலங்கள் தங்காலை சீனி மோதர பகுதியில் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் போது வீட்டுக்கு அருகிலுள்ள ஒரு லாரியில் ஐஸ் போதைப்பொருள் அடங்கிய 10 பக்கெட்டுகளையும் கண்டுபிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் வீட்டிலிருந்து மற்றொரு நபர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக தங்காலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவரும் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து அரசு ரசாயன பகுப்பாய்வு பரிசோதனை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக குறைவடைந்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,17,260 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 39,420 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,15,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 36,140 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,89,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 34,500 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,75,950 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பு செட்டியார் திரு தங்க நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3 லட்சம் ரூபாவாக பதிவாகியுள்ளது. அங்கு 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,77,500 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரிஸ்ட் ஆகியோர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். பின்னர் வழக்கு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டது. சுமார் 73 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் மீது சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை
உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்ஷ இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சசீந்திர ராஜபக்சவின் பிணை மனுவை கொழும்பு பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார். 2022 ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட செவனகல்ல கிரிப்பன் தேவ பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்துக்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நுகேகுடை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவை என போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோதர ஜயகத்புர கடற்கரையில் இன்று காலை நிர்வாண நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. என போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலுக்கமைய சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் உயிரிழந்த நபர் அடையாளம் கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் 50 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்டவர் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலில் விசா இல்லாமல் வசிக்கும் இளைஞர்களுக்கு விசா பெறுவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாராளுமன்ற மட்டத்தில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்ட பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையருடன் பிற நாட்டினரும் விசா இல்லாமல் இருப்பதால் இந்த விடயத்தை இஸ்ரேல் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் முன்வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த கலந்துரையாடலில் இஸ்ரேல் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் இந்த விடயத்தை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இலங்கை பாராளுமன்ற அதிகாரிகள் இஸ்ரேலில் பெறக்கூடிய பயிற்சி குறித்தும் இந்த கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. வேகமாக சென்ற லாரி ஒன்றில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியதில் இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். ராகலை நுவரெலியா பிரதான வீதியில் ஹாவா எளிய சந்தையில் நேற்றிரவு 9:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நுவரெலியா போலீசின் போக்குவரத்து அதிகாரிகள் தனது வீட்டிலிருந்து நுவரெலியா நகருக்குள் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் குறித்த சந்தையிலிருந்து நுவரெலியா நகருக்குள் செல்ல முற்பட்ட போது ராகலையிலிருந்து நுவரெலியா நோக்கி அதிவேகமாக சென்ற லோரியில் மோதியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இளைஞர் படுகாயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று காலை உயிரிழந்தார் என்று நுவரெலியா போலீஸ் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் நுவரெலியாவின் ஹாவா ஏலியா பகுதியைச் சேர்ந்த மனித் அபூர்வ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேகத்தின் பேரில் லாரியின் சாரதியை நுவரெலியா போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் 21வது பிறந்த நாள் இன்றைய தினமாகும். மேலும் உயிரிழந்த குறித்த இளைஞன் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதர மொழியைச் சேர்ந்த பிராந்திய செய்தியாளர் சம்பத் ஜெயலாவின் ஒரே மகன் என தெரியவந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.